நாம் தினமும் 18,000 பண்ணையாளர்களிடமிருந்து 1,70,000 லிட்டர் பாலை கொள்வனவு செய்து வருகின்றோம். இலங்கையில் பால் உற்பத்தியை அதிகரிக்க செய்யும் அர்ப்பணிப்புடன் எமது உயர்ந்த தர நடைமுறைகளுக்கு அமைவாக உள்நாட்டு பண்ணையாளர்கள் பாலை உற்பத்தி செய்வதற்கு நாம் உதவுகின்றோம். நெஸ்லே இலங்கை பாற்பண்ணையாளர்களின் வாழ்விற்கு வலுவூட்டுகின்றோம். வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். உங்களோடு இணைந்து கொள்ளும் நாம் தாரணி தங்கராஜா, சிஸ்ரகுமார் கிருஷாந்த் ராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். 2016 ஆண்டில் குடிசை வீடுகளுக்கு பதிலாக சிறந்த வீடுகளை வழங்குவதாக ஜனாதிபதி உறுதி. பல்கலைக்கழகத்தினை மூடியமைக்க எதிர்ப்பு தெரிவித்து சப்ரகமுவ பல்கலைக்கழக மாணவர்கள் மீண்டும் ஆர்ப்பாட்டம். தமது பங்குகளை குறைந்த பெறுமதியில் அரசாங்கம் கொள்வனவு செய்ய முயற்சிப்பதாக ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தின் ஊழியர்கள் குற்றச்சாட்டு. உண்மை ஒன்றை அம்பலப்படுத்தினார் ஹிரோனிகா பிரேமச்சந்திர. குடிசை வீடுகளுக்கு பதிலாக 2016 ஆண்டில் அனைத்து பிரஜைகளுக்கும் சிறந்த வீடுகளை வழங்க உள்ளதாக ஜனாதிபதி இன்று உறுதியளித்துள்ளார். உலக குடியிருப்பு தினத்தை முன்னிட்டு இன்று இடம்பெற்ற நிகழ்விலேயே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். குடியிருப்புக்கான குரல், குடியிருப்பாளர்களுக்கான நாளைய நிழல் என்ற தொனிப்பொருளில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது தேசிய வீடமைப்பு கொள்கை பிரகடனம் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. கொழும்பு, களுத்துறை மற்றும் கம்பஹா மாவட்டங்களில் வீடுகள் வழங்கப்பட்ட பயனாளிகளுக்கான உறுதிப்பத்திரங்களும் இதன்போது வழங்கப்பட்டன. ஐக்கிய நாடுகள் சபையில் பல அமைப்புகள் உள்ளன. அவற்றில் பெரும்பாலானவை இலங்கை தொடர்பில் மிகவும் தெளிவாகவும் உயர்வாகவும் பேசுகின்றன. ஜெனீவாவில் உள்ள மனித உரிமைகள் பேரவை மாத்திரமே எமக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றது. ஏனைய ஐநாவில் அங்கம் வகிக்கின்ற அமைப்புகள் சிறந்த விடயங்களையே கூறுகின்றன என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நான் கூறிக்கொள்கின்றேன். யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தவை தொடர்பில் பாரிய குற்றச்சாட்டுக்களை இவர்கள் மாத்திரம் முன்வைக்கின்றனர். 2005 ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டங்களின் கீழ் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பலமிக்க கட்சியாக மாறியுள்ளதாக அமைச்சர் பெசில் ராஜபக்ச தெரிவிக்கின்றார். கொழும்பில் கட்சி அலுவலகம் ஒன்றை இன்று முற்பகல் திறந்து வைத்த சந்தர்ப்பத்திலேயே அமைச்சர் இதனை கூறினார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கொழும்பு கிழக்கு அலுவலகம் இன்று முற்பகல் திறந்து வைக்கப்பட்டது. அமைச்சர் பெசில் ராஜபக்ஷ தலைமையில் நடைபெற்ற இந்த வைபவத்தில் அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். අපේ පක්ෂය අද මේ රටේ ඉතාම ප්‍රබල நமது கட்சி தற்போது நாட்டின் பிரபலமான கட்சியாக மாற்றமடைந்துள்ளது. அது மாத்திரமின்றி பல கட்சிகளை கொண்ட தேர்தல் முறைமை காணப்படும் நாடுகளில் உள்ள அரசியல் கட்சிகளில் சிறந்த ஒரு கட்சியாக காணப்படுகிறது. என்று பதிவு செய்யப்பட்ட அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை கொண்டு வருவதற்கு எம்மால் முடிந்தது. 2005 ஆண்டு ஜனாதிபதி இந்த கட்சியின் தலைமைத்துவத்தை பொறுப்பேற்ற சந்தர்ப்பத்தில் பாராளுமன்றத்தில் எமக்கு பெரும்பான்மை இருக்கவில்லை. சபாநாயகர் பதவியை கூட நாம் பெற முடியாதிருந்த சந்தர்ப்பத்தில் இருந்து நாம் இன்று 3 பெரும்பான்மையை பெற்றுள்ள கட்சியாக மாற்றமடைந்திருக்கின்றோம். இந்த நாட்டின் 9 மாகாண சபைகளில் 8 முதலமைச்சர்கள் நமது கட்சியிலிருந்து உருவாகியுள்ளார்கள். கூட்டமைப்பின் நிர்வாகத்தை அந்த மாகாண சபைகளில் எம்மால் ஏற்படுத்த முடிந்தது. தனது அரசியல் பயணத்தில் வெளிப்படையாக தெரிவிக்காத விடயம் ஒன்றை மேல்மாகாண சபை உறுப்பினர் ஹிரோனிகா பிரேமச்சந்திர இன்று வெளியிட்டார். தனது தந்தையின் 3வது நினைவு தின நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். கொரோனாவை பகுதியில் உள்ள பாரத லட்சுமண் பிரேமச்சந்திரவின் உருவச்சிலைக்கு முன்பாக நடைபெற்ற இந்த நிகழ்வில் அரசியல் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டிருந்தனர். பிரேமச்சந்திரவின் உருவச்சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தியதன் பின்னர் அங்கு கூடியிருந்தோர் முன்னிலையில் ஹிரோனிகா பிரேமச்சந்திர கருத்து தெரிவித்தார்.
අද මේ කතා කරන්නේ දේශපාලකයෙක් නෙවෙයි තාත නැති වෙච්ච දියණියක් මම ඡන්දේ இல்லன்னு යනකොට அரசியல்வாதி என்ற வகையில் இன்று நான் கதைக்கவில்லை. தந்தை இல்லாத மகள் என்ற விதத்திலேயே நான் கதைக்கின்றேன். நான் தேர்தலில் போட்டியிட முற்பட்ட சந்தர்ப்பத்தில் பிரதேச சபை தலைவர் பிரசன்னவிடம் செல்லுமாறு பலர் கூறினார்கள். கொட்டிகாவத்தை மற்றும் முல்லேரி ஆகிய பகுதிகளில் அவருக்கே அதிகளவாக வாக்குகள் காணப்படுவதாகவும் கூறினர். எனினும் அவரிடம் செல்ல வேண்டாம் என எனது தந்தை என்னிடம் கூறினார். பிரசன்ன அண்ணாவின் மனைவியின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அதனை கேட்க சென்றதனாலேயே தந்தை கொலை செய்யப்பட்டார் எனவும் கூறினார். அதனால் செல்ல வேண்டாம் என்றார். எனினும் தங்கையே என்ன செய்ய வேண்டும், என்னாலேயே உங்கள் தந்தையை நீங்கள் இழந்தீர்கள், நான் வந்து உங்களுக்கு உதவிகளை வழங்குகின்றேன் என அவர் கூறியிருக்க வேண்டும். எனினும் தன்னை நாடி வந்தால் தான் உதவிகளை வழங்குவேன் என்று அவர் எதிர்பார்த்திருக்க கூடும் என நான் எனது அம்மாவிடம் கூறினேன். அதனால் நான் அவரிடம் செல்வோம் என்றும் தெரிவித்தேன். அதையடுத்து நானும் எனது தாயும் பெருந்திரளான மக்களுடன் தலைவர் பிரசன்னவின் காலடிக்கு சென்று உதவிகளை கோரினோம். தான் உதவிகளை வழங்குவேன் என அவர் கூறினார். அதன் பின்னர் தேர்தல் ஆரம்பமானது. தேர்தல்கள் ஆரம்பமானதன் பின்னர் வெவ்வேறு பகுதிகளில் இருந்து எனக்கு தொலைபேசி அழைப்புகள் வந்தன. நீங்கள் தந்தையை போன்று இல்லை, கூட்டங்களுக்கு வருவதில்லை, அவற்றை தவிர்த்துக் கொள்கின்றீர்கள், போலியான வாக்குறுதிகளை வழங்குகின்றீர்கள், ஏன் எங்களை கைவிடுகின்றீர்கள் என தொலைபேசியின் மூலம் அவர்கள் கேட்டார்கள். என்ன கூட்டம் என்று கூட எனக்கு தெரியாது. அதன் பின்னர் இந்த விடயம் குறித்து நான் சற்று ஆராய்ந்து பார்த்தேன். நான் கூட்டங்களுக்கு வருகை தருவதாக கூறி மக்களை ஒன்று கூட்டியமையை அப்போது புரிந்து கொள்ள முடிந்தது. கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன என எனக்கு கூறவும் இல்லை. இறுதியில் மக்கள் என்னை திட்டினார்கள். மக்கள் இதனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் இதனை கூறுகின்றேன். நான் ஒருபோதும் யார் மீதும் கரிசனையின்றி இருக்கவில்லை. මම කවදාවත් කිසි දැනක කවවත් මගේ ඇරියේ නැහැ කියන එක. මගේ යුතුයකමක් විදියට මගේ දුවට எனது பொறுப்பு என்ற விதத்தில் எனது மகளுக்கு சக்தியையும் தைரியத்தையும் வழங்கி எனது மகளை ஒரு இடத்திற்கு அழைத்து வந்துள்ளேன். எனது பொறுப்பு நிறைவடைந்துவிட்டது. இதன் பின்னர் பிள்ளை உங்களது பொறுப்பு என நான் கூறினேன். அதன் பிரகாரம் எனது மகளை நீங்கள் முன்னோக்கி கொண்டு வந்துள்ளீர்கள். நான் மிகவும் அப்பாவியான சிறிய ஒரு நபர். எனது மாகாண சபை அமைச்சரான உதயகம்மன் பிள்ளை மாகாண சபை தேர்தலுக்காக 98 லட்சம் ரூபாய் செலவு செய்துள்ளார். அவர் 98 லட்சம் ரூபாய் செலவு செய்துள்ளார் என்றால் ஏனையவர்கள் எவ்வளவு செலவு செய்திருப்பார்கள் என சிந்தித்து பாருங்கள். சிலர் 17 கோடி ரூபாய் கூட செலவு செய்துள்ளனர். இவ்வாறு தெரிவு செய்யப்படுபவர்கள் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நடைமுறையில் தொடர்ந்தும் பயணிக்க முடியாது. உலகிலேயே சிறந்த நாடு இலங்கை. இந்த நாட்டில் உள்ள ஊடகவியலாளர்கள் இவ்வாறான விடயங்களை அறிக்கையிட வேண்டும். அவ்வாறு செய்து சேகரித்து ஊவாவில் ஒருவர் இன்று தாடை உடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த மிலைச்சித்தனமான அரசியல் மாற்றமடைய வேண்டும். என்று இங்கு மோதிக்கொள்வது போதாதென்று நியூயோர்க்குக்கும் சென்று அங்கும் சண்டை போடுகின்றார்கள். 1994 ஆண்டை இன்று பலர் மறந்துவிட்டனர். கொரோனாவை உள்ளிட்ட முழு கொழும்பு நகரத்திலும் பொதுஜன ஐக்கிய முன்னணியை செயற்படுத்தி முன்னணியாக திகழ்ந்த அன்று அரசாங்கத்திற்கு எதிராக குரல் எழுப்பி மாற்றத்தை ஏற்படுத்த இவரை முன்னின்றார். மாற்றத்தை ஏற்படுத்த முன்னின்று செயற்பட்டவர்களை இன்று பலர் மறந்துவிட்டனர். ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறும் நோக்கில் ஒன்றிணைந்த மேடை ஒன்றை அமைக்க உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவிக்கின்றார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். මම විශ්වාස කරනවා අපිට පුළුවන් වෙයි ඔක්තෝබර් මාසයේ අවසාන වෙන්නට ප්‍රථම ඒකාබද්ධ වේදිකාවක් පිළිබඳව අවසන් නිගමන වලට එන්න. அக்டோபர் மாத இறுதிக்குள் முதலாவது ஒன்றிணைந்த மேடை தொடர்பான இறுதி தீர்மானத்திற்கு வர முடியும் என நான் நம்புகின்றேன். நமக்கு அடிப்படை நோக்கங்கள் உள்ளன. நிறைவேற்று அதிகாரி ஜனாதிபதி முறையை இல்லாதொழித்தல், அதே போன்று நாட்டில் ஜனநாயகத்தை ஏற்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுத்தல் போன்றவற்றை செய்வதே எமது அடிப்படை நோக்கங்களாகும். இந்த நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற வேண்டியது அவசியமாகின்றது. நாம் அரசாங்கத்தில் உள்ள சில தரப்பினருடன் கலந்துரையாடல்களை ஆரம்பித்துள்ளோம். அவர்களுடன் இணைந்து அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதனை விடவும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியீட்டியதன் பின்னர் பல்வேறு இணக்கப்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதே எமது எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது. அதற்காக அரசு தரப்பினரை இதனுடன் இணைத்துக் கொண்டு எமது அடிப்படை நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்ள உள்ளோம். எந்த ஒரு தேர்தலுக்கும் தயாராவதற்காக சில இணக்கப்பாடுகள் மற்றும் தீர்மானங்களுக்கு வந்துள்ளதாக நாம் அச்சமின்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். பொது வேட்பாளர் குறித்து ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கேள்வி எழுப்பப்பட்டது.
ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டதன் பின்னரே இந்த விடயங்கள் குறித்து ஐக்கிய தேசிய கட்சி என்ற ரீதியில் உத்தியோகபூர்வமாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட முடியும் என நான் தெளிவாக கூறிக்கொள்கின்றேன். எமது நோக்கம் குறித்து அவதானிக்க வேண்டும். அதை விடுத்து இதற்காக அமர்கின்ற நபர் யார், என்ன நிறம், என்ன இலட்சணை என்பது குறித்து பார்க்க வேண்டியதில்லை. சப்ரகமுவா பல்கலைக்கழகத்தில் நேற்று இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் பல மாணவர்களுக்கு தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என உயர்கல்வி அமைச்சர் எஸ்.பி. திசாநாயக்க எச்சரித்துள்ளார். புதிய விடுதியின் தரம் தொடர்பில் ஏற்பட்ட பிரச்சினையை முன்வைத்து மாணவர்கள் நேற்று உயர்கல்வி அமைச்சரின் வருகையின் போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பல்கலைக்கழகம் தற்போது கால வரையறையின்றி மூடப்பட்டுள்ளது. மதுளை கொழும்பு பிரதான வீதியில் பம்ப எண்ண சந்தையை மறித்து சப்ரகமு பல்கலைக்கழக மாணவர்கள் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவர்களுக்காக அமைக்கப்பட்ட விடுதியில் பல பிரச்சனைகள் காணப்படுவதாக அவர்கள் சுட்டிக்காட்டினர். விடுதியை திறந்து வைப்பதற்காக உயர்கல்வி அமைச்சர் வருகை தந்த போது அவரை வழிமறித்து மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அமைச்சருடன் கலந்துரையாடல் ஒன்று அவசியம் என மாணவர்கள் கோரிய போதிலும் அதற்கு சாதகமான பதில் கிடைக்கவில்லை. எவ்வாறாயினும் மாணவர்களை வீதியிலிருந்து அகற்றுவதற்கு நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. படிப்பதனை நிறுத்திவிட்டு பெற்றோர்களின் சுமைகளை பொருட்படுத்தாது சீரழிவதற்கே இவர்கள் முற்படுகின்றனர். பெரும்பாலான மாணவர்கள் இந்த சம்பவத்தின் போது மாணவர் தலைவர்களுக்கு எதிர்ப்பை வெளியிடுவதாக எமக்கு கிடைக்கின்ற குறுந்தகவல்கள் ஊடாக வெளிப்படுத்தப்படுகிறது. அது மாத்திரமின்றி உபவேந்தர் பீடாதிபதிகளுக்கு மாணவர்கள் தெரிவிக்கும் விடயங்களிலிருந்து இது வெளிப்படுகிறது. நேற்று இடம்பெற்ற இந்த சம்பவத்தினால் பல மாணவர்கள் தண்டனைக்கு உட்பட நேரிடும். எமது பாதுகாப்பு அதிகாரிகள் தயாராகவே சென்றிருந்தனர். அங்கிருந்தவர்களை போன்று 3 மடங்கில் வந்தாலும் அவர்களை அடித்து விரட்டுவார்கள். நானும் தயாராகவே வந்தேன். தன்னிச்சையாக பல்கலைக்கழகத்தை மூடியுள்ளனர். இரவு நேரங்களில் விடுதிகளில் இருந்து மாணவர்களை அடக்குமுறையினூடாக வெளியேற்றுகின்றனர். இதனை மிகவும் வன்மையாக நாம் கண்டிக்கின்றோம். இவ்வாறு எந்த ஒரு அடக்குமுறை வந்தாலும் சப்ரகமுவா பல்கலைக்கழகத்தில் காணப்படுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்காது எமது போராட்டத்தை கைவிடப் போவதில்லை. இதேவேளை பல்கலைக்கழகம் கால வரையறையின்றி மூடப்பட்டுள்ளதனை கண்டித்து இன்று மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 2 மணித்தியாலங்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கூட்டம் ஒன்றையும் நடத்திய பின்னர் கலைந்து சென்றனர். எனினும் மாணவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு கோரி சப்ரகமுவா பல்கலைக்கழக மாணவர்கள் முன்னெடுக்கும் சத்தியாகிரக போராட்டம் 35வது நாளாகவும் இன்று தொடர்கிறது. இது ஒரு அரசாங்கம் அல்லவா? அதனால் இவ்வாறு 2-3 கூடாரங்களை அமைப்பதனால் நாம் அந்த எறும்புகளுக்கும் அட்டைகளுக்கும் அஞ்ச போவதில்லை. இவர்கள் இளையான் போன்றவர்கள். பல்லாயிரக்கணக்கான இளையான்கள், அட்டைகள் மற்றும் எறும்புகள் ஒன்றிணைந்து பல லட்சமாக கூடி கொழும்பில் வீதிகளில் ஒன்றிணைந்து அவருக்கு அருகில் வந்தால் இவ்வாறு பேச முடியுமா? அதற்காக காத்திருக்கின்றோம். அதனை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இதேபோல உயர்கல்வி அமைச்சர் நேற்று பல்கலைக்கழகத்திற்கு வருகை தந்த போது எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்ட மாணவர்களை அடையாளம் கண்டுள்ளதாக சப்ரகமுவா பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் சந்தன பி உடவத்த தெரிவித்தார். சிங்கராஜ விடுதியில் தங்கியுள்ள மாணவர்கள் குறுந்தகவல்கள் மூலம் எமக்கு நேற்று தகவல்களை வழங்கினர். குறித்த மாணவர்களிடமிருந்து பாதுகாக்குமாறு அவர்கள் கூறினர். இந்த மாணவர்கள் யார்? அவர்களை அடையாளம் கண்டு எதிர்வரும் நாட்களில் தண்டனை வழங்க முடியும்.
இலங்கையின் அரச பல்கலைக்கழக கட்டமைப்பை சீரழிக்கவே உயர்கல்வி அமைச்சர் எஸ்பி திசாநாயக்கவை நியமித்துள்ளனர். இவர் மாணவர்களை பழிவாங்கும் நடவடிக்கைகளிலேயே ஈடுபடுகின்றார். இதற்கு உடந்தையாக பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர்களும் செயற்படுகின்றனர். தனியார் பல்கலைக்கழகங்களின் தரம் தொடர்பாக ஆராயும் குழுவில் அமைச்சர் எஸ்பி திசாநாயக்கவின் புதல்வர் உள்ளார். எனவேதான் எஸ்பி திசாநாயக்க போன்றவர்களுக்கு இதனை சீரழிப்பதற்காக கையளித்துள்ளனர். பிரித்தானியாவிற்கான இலங்கையின் உயர்ஸ்தானிகர் கிறிஸ் நோனிஸ் தொடர்பாக அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ குருநாகலில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கருத்து வெளியிட்டார். கிறிஸ் நோனிஸ் தொடர்பில் இதுவரையில் பேசியிராத கிறிஸ் நோனிஸின் முகத்தை கூட கண்டிராதவர்கள் என்று ஊடகங்களின் முன்னால் வந்து அவர் தாக்கப்பட்டதாக கூறுகின்றனர். அவர் திறமையானவர், எனினும் இதுதான் ஜனநாயகமா என நாங்கள் எமக்குள் முரண்பட்டுக் கொள்கின்றோம் என்று கிறிஸ் நோனிஸிற்காக இவர்கள் முன்னின்று செயற்படுகின்றனர். ஜனாதிபதிக்கு சேறு பூசுவதற்காகவே இவ்வாறு செயற்படுகின்றனர். பாப்பரசரை இலங்கைக்கு அழைப்பதற்காக சஜின் வாஸை ஜனாதிபதி அங்கு அழைத்துச் சென்றதாக கூறி சேறு பூசுகின்றனர். அமெரிக்காவில் சண்டையிட்டுக் கொண்டதால் அங்குள்ள போலீசில் முறைப்பாடு செய்திருக்க வேண்டும். நாட்டிற்காக செயற்பட்டமைக்காக கிறிஸ் நோனிஸை நாம் பாராட்டிய பல சந்தர்ப்பங்கள் உள்ளன. எனினும் சிறு பிரச்சினை ஏற்பட்டு சண்டையிட்டுக் கொண்டதாக கூறுகின்றனர். இங்கும் எத்தனையோ மோதல் சம்பவங்கள் இடம்பெறுகின்றனதானே. நுவரெலியா பிரதேச சபைக்குட்பட்ட லிந்துளை தோட்டத்திற்கான பிரதான வீதியை காப்பற்றிட்டு செப்பனிடும் பணிகள் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டன. பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்காவின் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. தலவாக்கலை நுவரெலியா பிரதான வீதியில் இருந்து லிந்துளை தோட்டத்திற்கு செல்லும் பிரதான வீதியே இது. கடந்த பல வருடங்களாக இந்த வீதி புனரமைக்கப்படாமல் இவ்வாறு காணப்பட்டது. சுமார் 300 குடும்பங்கள் இந்த வீதியை பயன்படுத்துகின்றனர். இந்த நிலையில் லிந்துளை வீதியின் அவலநிலை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினரும் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமுமான ஜே ஸ்ரீரங்காவின் கவனத்திற்கு மக்கள் கொண்டு வந்தனர். இதற்கமைய பாராளுமன்ற உறுப்பினரின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் இந்த வீதியின் செப்பனிடும் பணிகள் அண்மையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. இதற்கான அங்குரார்ப்பண விழாவுக்கு சென்றிருந்த பாராளுமன்ற உறுப்பினரும் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமுமான ஜே ஸ்ரீரங்காவிற்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. லிந்துளை தோட்டத்திற்கான வீதியை புனரமைக்க நடவடிக்கைகள் எடுத்த நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்காவிற்கு மக்கள் தமது நன்றிகளை தெரிவித்தனர். இந்த பாதையினை பார்வையிட்டு இதனை நான் செப்பமிட்டு தருவதாக வாக்குறுதி அளித்திருந்தார். அதன் பயனாக இன்றைய தினம் இங்கு மிக சிறப்பாக அதனுடைய ஆரம்ப கட்ட வேலை ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத கௌரவத்துக்குரிய திரு ரங்காயா அவர்கள் இந்த வேலையினை செய்வதற்கு எமக்கு முன்வந்துள்ளமை இன்முகத்தோடு பலத்த கரகோஷம் மத்தியிலே இவருக்கு ஒரு முறை நன்றியினை கூறுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த வீதியின் புனரமைப்பு பணிகளை ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா மலேக பெண்கள் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும் என சுட்டிக்காட்டினார். இந்த பெண்களை உரையாற்ற சொல்லி விடுறேன். இந்த மீட்டிங்ல 3 லேடிஸ் கண்டிப்பா கதைக்கணும். 50 வீதமான ஆக்கள் வந்து பெண்கள். ஆனா இவங்க என்னது பாக்குறாங்க, எப்படி ரொட்டியை தட்டுறது, எப்படி தைலிய புடுங்குறது. சரியா? சில நேரம் சில கணவர் மேட்ட காசு சம்பள பேஷீட்ல இருந்து விறக்கே கிடைக்காது. பாரு கட்டிட்டு வரவே கணக்கான காசு முடிஞ்சிடும். பழகுங்க, நீங்க வெளியில வாங்க. நீங்க உள்ளுக்க இருக்கிறதால இவ்வளவு பிரச்சனை. டாருக்கு ஓட்டு போடுறோன்னு தெரியாது, டாருக்கு ரோட்டு போடுறோன்னு தெரியாது, ஒன்று தெரியாது உங்களுக்கு. வெளியில வாங்க. ஏண்டா உங்களோட பிள்ளைகள் முன்னேறணும், அதை யோசிங்க. இந்த கேம் பெண்களை படிக்காம இங்க வச்சிருக்காங்க. படிக்காம ஆக்கி விட்டா இந்த சமுதாயம் தொடர்ந்து தைலியை பிடிங்கொண்டு இருக்கும். இந்த சமுதாயம் தொடர்ந்து தைலியை பிடிங்கொண்டு இருக்குமே, லேசு தானே. அதை மாத்தணும். அப்ப பெண்கள் படிச்சா தான் வீட்டை சொல்லி கொடுப்பாங்க. அவங்க சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னாதான் நாளைக்கு நல்ல ஒரு சமுதாயத்தை நாங்க வளர்க்கலாம். உங்கள ஒரு மாற்றம் வந்தா நாளைக்கு எனக்கு அது சந்தோஷம். வெளிநாடு செல்வதற்கு முயற்சித்த 2 பெண்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நேற்று மாலை திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். போலியான தகவல்களை வழங்கியதால் இவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அச்சேட்டகருமான அஜித் ரோஹன குறிப்பிட்டார். சுவிட்சர்லாந்திற்கு செல்வதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு சென்ற 2 பெண்களின் சந்தேகத்திற்கிடமான செயற்பாடுகளை அவதானித்த பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் அவர்களிடம் விசாரணை நடத்தியதாக போலீசார் குறிப்பிட்டனர்.
ஒரு பெண் கோபியின் மனைவி என்பது தெரிய வந்துள்ளது. இலங்கையில் பயங்கரவாதத்தினை மீள உருவாக்குவதற்காக சில மாதங்களுக்கு முன்னர் LTTE அமைப்பை வழிநடத்திய நபரே கோபி. அவரது மனைவி டயஸ்போராக்களின் உதவியுடன் ஏதோ ஒரு விடயத்திற்காக வெளிநாடு செல்வதற்கு தயாராக இருந்தார். எனினும் தனது கணவர் அனுராதபுரத்தில் புற்றுநோயினால் உயிரிழந்ததாக அவர் கூறியிருந்தார். அதன் பின்னர் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் அவர் கோபியின் மரணத்திற்கு பின்னர் கைது செய்யப்பட்ட பெண் என்பது தெரிய வந்துள்ளது. அதன் பின்னர் குடிவரவு குடியகல்வு சட்டங்களுக்கு அமைய அவரது பயணம் தடைப்பட்டது. அதேபோன்று அந்த விமானத்தில் மற்றொரு பெண் சந்தேகத்துக்கிடமான முறையில் சுவிட்சர்லாந்து செல்வதற்கு முயற்சித்திருக்கிறார். அவர் LTTE அமைப்பில் பணியாற்றிய பெண். அவர்கள் இருவரும் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் நாம் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளோம். இதேவேளை விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் உறுப்பினர் என தெரிவிக்கப்படுகின்ற கோபியின் மனைவியின் குடும்பத்தினரிடம் இந்த விடயம் தொடர்பில் வினவிய போது பயங்கரவாத தடுப்பு பிரிவின் சான்று பத்திரத்துடன் வருகை தருமாறு போலீசார் குறிப்பிட்டதாக கூறினர். இந்த விடயம் தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கை வெளியிட உள்ளதாக இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து தூதரகத்தின் பேச்சாளர் ஒருவர் நியூஸ்க்கு குறிப்பிட்டார். இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச ஆசிரியர் தினமான இன்று யாழ்ப்பாணத்தில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ் மத்திய பஸ் நிலையத்திற்கு முன்பாக இன்று பிற்பகல் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பெருந்திரளான ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். ஆசிரியர்களின் உரிமைகளை வென்றெடுக்கும் நோக்கில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் ஏற்பாட்டில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது 15 கோரிக்கைகளை முன்வைத்து ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பலாலி ஆசிரியர் கலாசாலையை உடனடியாக திறத்தல், தமிழ் மொழியிலான சுற்று நிரூபத்தை வெளியிடுதல், வடமாகாண பாடசாலைகளில் நிலவும் ராணுவ தலையீட்டினை தடுத்தல் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இவர்களுக்கு முறையாக பாடசாலை நியமனங்களில் வடமாகாணத்தில் 1998-23 சுற்றறிக்கையின்படி பாடசாலைகளுக்கு முறையாக நியமனம் வழங்கணும். அப்படி இல்லாம தான் நியமனம் வழங்குறாங்க. பாடசாலைகளுக்கு போயிட்டு ராணுவம் பாடசாலை வேலைகள் கைப்போடு. அதை நாங்கள் இந்த ஆசிரியர் தினத்தன்று நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதேவேளை இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் சிலர் கோஷங்களை எழுப்பியதாகவும் பின்னர் குறித்த தரப்பினர் கலைந்து சென்றதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். நியத்தலாவை மற்றும் மொனராகலை ஆகிய பகுதிகளில் இன்று நண்பகல் ஆலங்கட்டி மழை பெய்துள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிடுகின்றது. இன்று நண்பகல் தேத்தலாவ பகுதியில் ஆலங்கட்டி மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை வீடுகளுக்கு மேல் மரங்கள் முறிந்து விழுந்துள்ளமையினால் 4 வீடுகள் சேதமடைந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். கடும் காற்று காரணமாக தேத்தலாவை போலீஸ் நிலையத்தின் கூரை தகடுகள் சேதமடைந்துள்ளன. தேத்தலாவின் பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் மேலும் குறிப்பிட்டார். மக்களின் அடிப்படை தேவைகள் நிவர்த்தி செய்யப்படுவதில் ஒரு கிராமத்தின் அபிவிருத்தி தங்கியுள்ளது. எனினும் அபிவிருத்தியின் வாடை வீசாத ஒரு கிராமமான வவுனியா பம்பைமடு கற்பக கிராமம் விளங்குகின்றது. வவுனியா பம்பைமடு கற்பக கிராமமே இவ்வாறு எந்தவித அடிப்படை வசதிகளும் இன்றி காட்சி அளிக்கிறது. கற்பக கிராம மக்கள் நாட்டில் நிலவிய அசாதாரண சூழ்நிலையால் இடம்பெயர்ந்து மீள்குடியேறியுள்ளனர். காணிக்கு மீளக்குடியம் வந்து 2009 இருந்து இந்த காணிக்கு தகரம் தந்தது மட்டும்தான். தகரமும் 8 பேக்கெட் சீமந்தும் தந்தாங்க. அதுக்கு பிறகு வீடு திட்டம் தாரேன்றாங்க. வீடு திட்டம் இன்னும் தந்த பாடில்ல. இந்த கிராமத்தில் தற்போது சுமார் 70 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. மீள்குடியேறிய இந்த மக்களுக்கு நிரந்தர வீடு நிர்மாணித்து கொடுக்கப்படாமையினால் தற்காலிக கொட்டகைகளில் காலத்தை கழிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இப்ப இந்த வீட்டை பாருங்க தரப்பால் கட்டி வச்சிருக்கணும். இந்த தகரத்துல இந்த கம்பியை நான் வெட்டி விடுவானா இருந்தா அப்படியே விடும். இல்ல இது இழுக்குமா இருந்தா அந்த பக்கம் சுவரும் விழுந்து நான் எங்க மண்டையில விழும். தற்காலிக வீடு இத்தனை வருஷத்துக்கு இப்ப 7 வருஷம் இருக்குன்றது பெரிய காரியம். மழைக்காலங்களில் தற்காலிக குடிசைகளுக்குள் வெள்ள நீர் உட்புகுவதால் வேறு இடங்களை நாடி செல்ல வேண்டியுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். போதுமான வசதி எங்களுக்கு இல்ல. புள்ளிகளும் அப்படி படிக்கிறதுக்கு கஷ்டம். எங்களுக்கு எல்லா வசதியுமே ஒன்றுமே நிரந்தரமான இதுகள் இல்ல. மழை வந்தா எங்களுக்கு ஒரே பயம். முடி முழக்கத்துல தகரம் வந்து தலையில விழுந்துருமோ. வீட்டு திட்டம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பல முறை தெரிவித்த போதிலும் தமக்கு ஏமாற்றமே எஞ்சியதாக இந்த மக்கள் தெரிவிக்கின்றனர். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. ரஜினிகாந்த் தமது கட்சியில் இணைந்து கொள்வது தொடர்பில் வெளிப்படையாக எந்தவொரு கருத்தையும் இதுவரை தெரிவிக்கவில்லை என பாரதிய ஜனதா கட்சி தெரிவித்துள்ளது. பாஜகவின் தமிழக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை அண்மையில் சந்தித்ததாக வெளியான செய்தி குறித்து நியூஸ் போஸ்டிற்கு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இதனை கூறினார்.
வெளிப்படையாக ரஜினிகாந்த் இன்னும் ஆதரவு கொடுக்கல, வெளிப்படையா அவர் அரசியலுக்கு வருவேன்னு சொல்லல, அது அவரோட விருப்பம். ஆனா இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில அப்படிப்பட்ட ஒருவர் ஆதரவு கொடுக்க ஆரம்பித்தால் ஒரு இளைஞர்கள் மத்தியில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு ரஜினி போன்ற ஒரு தேசிய சிந்தனை உள்ளவர்கள் வந்தால் இன்னும் எங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். தேசிய சிந்தனை கொண்டவர்கள், நாட்டு மக்கள் மீது அக்கறை கொண்டவர்கள், தமிழ்நாட்டில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று நினைப்பவர்கள், சில இளைஞர்களை பின்புலமாக அவர்கள் மீது பற்று வைத்து அவர்கள் சொன்னால் கேட்கக்கூடிய இளைஞர் கூட்டமை வைத்திருப்பவர்கள், இப்படிப்பட்டவர்கள் அரசியலுக்குள் வந்தால் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இது அரசியலோடு சேர்ந்து இன்னொரு சக்தியாக அது செயல்படும் தான். அதுக்காக நாங்கள் அரசியல்வாதிகளை நாங்கள் குறைத்து மதிப்பிடுவதோ, நடிகர்கள் வந்துதான் இதை காப்பாற்ற வேண்டும் என்பதோ இல்லை. ரஜினியை கூப்பிடுறது மூலமாக பிரபலமானவர்கள், எந்தவித குற்றச்சாட்டும் இல்லாதவர்கள் தமிழகத்தில் ஒரு சக்தியை ஏற்படுத்துவதற்கு இவங்களோட சக்தியெல்லாம் பயன்படும் என்பதுதான். இதேவேளை தமிழகத்தில் இந்திய அரசியலமைப்பு விதி 355 பயன்படுத்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஒரு மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் சந்தர்ப்பத்தில் அதனை கட்டுப்படுத்த இயலாத மாநில அரசுக்கு பதிலாக மாநிலத்தில் குடியரசுத் தலைவராட்சியை நிலைநாட்டுவதே இந்த சட்ட விதியாகும். தமிழகத்தில் அரசியல் ஸ்திரமற்ற நிலை தற்போது தோன்றியுள்ள நிலையில் அதனை பாஜக அரசாங்கம் சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதற்கான சாத்தியங்கள் காணப்படுவதாக அரசியல் அவதானிகள் தெரிவிக்கின்றனர். சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஜெயலலிதா, ஜெயராம் உள்ளிட்ட 4 தமது தீர்ப்புக்கு எதிராக தாக்கல் செய்த மனு நாளை கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. ஜெயலலிதா, ஜெயராம் சார்பில் சிரேஷ்ட சட்டத்தரணி ராம் ஜெத்மலானியும் அரசு தரப்பில் பவானி சிங்கும் இந்த வழக்கில் ஆஜராகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் தமது பங்குகளை குறைந்த பெறுமதியில் கொள்வனவு செய்வதற்கு அரசாங்கம் முயற்சிப்பதாக அதன் ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். ஊழியர்களின் பங்குகளை தலா 50 ரூபாவுக்கு கொள்வனவு செய்வதற்கு தயாராக உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர். இது தொடர்பான விரிவான தகவல்களை நியூஸ் போஸ்டின் டுநைட் செய்தியில் எதிர்பாருங்கள். ஹஜ் பெருநாளை முன்னிட்டு நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிவாசல்களிலும் இன்று காலை சிறப்பு பெருநாள் தொழுகை மற்றும் பிரார்த்தனைகள் இடம்பெற்றன. புனித ஹஜ் பெருநாளை முன்னிட்டு கொழும்பு தெவட்டகா பள்ளிவாசலில் இன்று விசேட தொழுகைகள் இடம்பெற்றன. இலங்கையிலே மூவின மக்களும் சேர்ந்து வாழ்கின்றோம். சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் என்று அனைவர்களும் இந்த நாட்டிலே வாழ்கின்றோம். இந்த சகோதரத்துவத்தை வலுப்படுத்துவதற்கு இந்த ஹஜ் பெருநாள் நல்லதோர் பாதையாக அமைந்திருக்கின்றது. எனவே இந்த நன்னாளிலே எமது அயலவர்கள் யாராக இருந்தாலும் சகலரும் நம்மவர்கள் என்பதை உணர்ந்து நாம் உண்ணக்கூடிய உணவு வகைகளை அவர்களுக்கும் பரிமாற்றம் செய்து மத இன ஒற்றுமையை வலுப்படுத்துவதற்கு மிகவும் உறுதிப்படுத்துவதற்கு இந்த ஹஜ் பெருநாளை நல்லதொரு நாளாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற செய்தியை இந்நேரத்திலே சகலருக்கும் சொல்லிக் கொள்வதோடு ஹஜ் பெருநாளை கொண்டாடும் அனைவர்களுக்கும் ஈதுல் அல்ஹா. முஸ்லிம்களின் 2 பெருநாள்களில் தியாகத்தை வலியுறுத்தும் பெருநாளாக ஈதுல் அல்ஹா என்று அழைக்கப்படும் ஹஜ் பெருநாளை இலங்கை வாழ் முஸ்லிம்கள் இன்று கொண்டாடுகின்றனர். திருகோணமலை, பெரிய கிண்ணியா மற்றும் சின்ன கிண்ணியா பிரதேசங்களில் உள்ள பள்ளிவாசல்களில் இன்று விசேட துஹா பிரார்த்தனைகள் இடம்பெற்றன. இந்து ஸ்வயம் சேவக சங்கத்தின் விஜயதசமி விழா கொழும்பில் நேற்று நடைபெற்றது. இந்து ஸ்வயம் சேவக சங்கத்தின் விஜயதசமி விழா கொழும்பு விவேகானந்தா கல்லூரியின் உள்ளக வளாகத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. காவி கொடி ஏற்றப்பட்டதை அடுத்து ஆரம்பமான விஜயதசமி விழாவில் பெருந்திரளானவர்கள் கலந்து கொண்டனர். இதன்போது யோகாசனம், சூரிய நமஸ்காரம், பதவிநியாஸ், யோகாச்சா போன்ற புராதன கலைகள் சுயம் சேவகர்களினால் அரங்கேற்றப்பட்டதுடன் சிறப்பு சொற்பொழிவும் இடம்பெற்றது. நவராத்திரியின் காட்டில் இருக்கின்றது. இந்து மக்களுக்கும் இந்து சமுதாயத்திற்கும் ஆசிய விளையாட்டு விழாவில் பங்கு பற்றிய கடற்கரை கரப்பந்தாட்ட வீரர் ஒருவரும் தேசிய ஹாக்கி அணியின் வீரர் ஒருவரும் தென்கொரியாவில் காணாமற் போயிருப்பதாக ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்டுக்கு தகவல் கிடைத்துள்ளது.
இந்த சம்பவம் தொடர்பாக ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்ட் வினவிய போது குறித்த 2 வீரர்களும் இதுவரை விளையாட்டு கிராமத்துக்கு திரும்பவில்லை என விளையாட்டு விழாவில் பங்கேற்ற இலங்கை குழாம்களின் தலைவரான ரியர் அட்மிரல் ஷமால் பெர்னாண்டோ தெரிவித்தார். இந்த விடயம் தொடர்பாக தென்கொரியாவில் உள்ள இலங்கை தூதுவர் அலுவலகம் விளையாட்டு விழாவின் ஏற்பாட்டு குழுவுக்கும் பாதுகாப்பு தரப்புக்கும் தெரியப்படுத்தியுள்ளதாக ரியர் அட்மிரல் ஷமால் பெர்னாண்டோ கூறினார். இலங்கையிலிருந்து பங்கேற்ற வீராங்கனைகளை கொண்ட இறுதி குழாம் இன்றிரவு நாடு திரும்ப உள்ளது. இத்துடன் நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.